10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2024. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் அனைத்து மாவட்டங்கள்லேயும் நெருங்கிடுச்சு. இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2024 ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இது எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்கள் டாப்பிக்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அஃப்கோர்ஸ் இது ஈரோடு மாவட்டம். இந்த வருஷம் இதே கொஷின் தான் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் இருந்து நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸு. இந்த ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. இந்த ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் படித்தா போதாது. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம். குறைந்தது ஒரு 3 அல்லது 4 கொஷின் பேப்பர் படிச்சிங்கனாலே கட்டாயமாக நீங்கள் 90 மார்க்குக்கு மேலே எடுத்து விடலாம். 10th ஸ்டாண்டர்டில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு திணற சப்ஜெக்டாக இப்போ தமிழ் மாறிடுச்சு. சிலர்லாம் தமிழில் ஃபெயிலே ஆயிடுறாங்க. அவங்க தமிழ்லேயே ஃபெயிலா அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு போயிடுறாங்க. ஏன்னா தமிழ் இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் தமிழ் நல்லா படிச்சுட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 10 பப்ளிக் எக்ஸாம், இதுக்கு முன்னாடி 10 தடவை பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடைபெறும். கடந்த 5 வருடங்களில் 10 தடவை பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸு ஆன்சரோட எங்ககிட்ட புக்காகவே இருக்குது. இந்த புக்கு உங்களுக்கு வீட்டுக்கே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதில் கேட்கப்பட்ட படம், அதாவது கொடுத்த படத்தையே தான் திரும்பி திரும்பி கேட்குறாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.